என்எஃப்எம் ஆர்கானிக் ஒரு பழமொழி இருக்குது தெரியுமா, உணவே மருந்து. அந்த காலெலாம் போயிடுச்சு. இப்போ புதுமொழி என்னென்னா இயற்கை உணவே மருந்து. அதில் நானும் ஒரு அங்கமாக இருக்குன்ட்டு தான் லாஸ்ட் 1 இயராக வந்து ஒரு ஓரக்கடை இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் லாஸ்ட் 1 இயராக வேலைக்கு போயிட்டு அதில் கிடைக்கிற 15,000 18,000 அந்த சம்பளத்தை வச்சு அதில் கிடைக்கிற ஏதோ ஒரு காசை சேர்த்து ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டை பில்ட் பண்ணி ஆரம்பத்துலேயே ஆப்பிள் ஆள் ஆரம்பிக்கிட்டு ஆப்பிள் பீட்ரூட்லாம் போட்டு ஒரு ஏபி ஸ்மால்ட்டு இந்த மாதிரி ஒரு 5 வெரைட்டி ப்ராடக்ட்லாம் இது பண்ணி கரெக்டாக ஏப்ரல் 4 லான்ச் பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லா கத்திரிக்கோல்லாம் வச்சு கட் பண்ணிகிட்ருக்கேன்ல. ஆனால் எல்லாம் பார்த்தவங்களாம் என்ன நினச்சிட்டாங்க, யூரியாடா இது இந்த மாதிரி எதுவும் பொருளை பாக்கெட் போட்டு கொண்டு வந்துட்டேடாங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க. ஆனால் அது அவங்களே சொல்லி குத்த பண்ண முடியாது. எனக்கே அதை பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. அப்போ தான் செஞ்சு நம்ம பாக்கெட்டில் பொருள்லாம் என்ன தான் குவாலிட்டியாக செஞ்சாலும் அது கரெக்டாக பிராண்ட் பண்ணணும், ஒரு நல்ல கவரில் போட்டு கொடுக்கணும்னு தோணுச்சு. அந்த பொருளை வந்து யாருமே கன்சியூம் கூட பண்ணல. பாலில் கலந்து குடிங்க நல்லா இருக்குன்னு சொன்னேன், ஆனால் யாருமே ட்ரை பண்ணல. அதுக்கப்புறம் சரி வழி இல்லாமல் ஒரு நல்ல பாக்கெட்டாக ஸ்டாண்டப் பவுச்சில் போட்டு ஒரு டீசெண்டான பையில் தான் கொண்டு போனேன். ஆனால் அந்த பை மேலே இருந்த ஆர்வம், என்ன இருக்குன்னு தெரிஞ்சுங்கிற ஆர்வம், என் ப்ராடக்ட்டை சாப்பிட்டு பார்க்கணுன்னு இல்லை. என் கம்பெனியில் கொண்டு போய்ட்டு கூட வேலை பார்க்குற கொலீக்ஸுக்கும் ட்ரை பண்ண சொன்னேன். ஆனால் பட் யாருமே இன்ட்ரெஸ்ட்டே காட்டல. ஏன்டா எடுத்துகிட்டு போனேங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இவங்க ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணி இவங்க இந்த ப்ராடக்டை கன்சியூம் பண்ணி இவங்க இன்னொரு 4 பேருக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணுவேன். கஸ்டமரான உங்களுக்கும் இது ஒரு சுத்தமான இயற்கையான பொருட்களை மட்டும் சேல் பண்ணுற ஒரு கம்பெனியாக இருக்கும். இந்த கலப்படமான உணவுப் பொருள்லேருந்து உணவு முறையிலேருந்து விடுபட்டு ஒரு இயற்கையான உணவு முறைக்கு உணவுப் பொருட்களை கன்சியூம் பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்ச எஃபோர்ட்டை நான் இதில் போடுவேன். தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுங்க. இயற்கை உணவே மருந்து. வணக்கம், நன்றி.